ஸ்ரீபெரும்புதூர் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். அவர் வெற்றி அறிக்கை. ஏன்னா கடந்த காலத்துல 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. ஆனா ஆட்சி மத்தியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த ஆட்சியில பங்கு கொள்வாங்க. ஆனா தேர்தல் அறிக்கையை மறந்துடுவாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அப்படித்தான். அதனாலதான் நாங்கள் வெற்றி அறிக்கைன்னு சொல்றோம், பொய் அறிக்கைன்னு சொல்றோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கின்ற தேர்தல் அறிக்கை முழுவதும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்படும் பணிகள் நாளொன்றுக்கு சுமார் 1,18,000 வாகன போக்குவரத்து கொண்ட போரூர் சந்திப்பில் பொதுமக்களின் பாதுகாப்பு, வாகன எரிபொருள் சேமிப்பு, பயண நேரம் சேமிப்பு போன்ற பல்வேறு பயணிகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்காக இதே புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரூர் மேம்பாலத்தை கட்டி தந்துள்ளது. அதே போல இதே புரட்சித் தலைவி அம்மாவின் எண்ணத்தின்படியும் கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில் புரட்சித் தலைவர் வாழ்ந்த ராமாபுரம் தோட்டத்திற்கு செல்லும் மவன் பூந்தமல் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த மேம்பாலத்திற்கு பொன்மனச்செம்மல் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேம்பாலம் என பெயர் சூட்டி பெருமைப்படுத்திய அரசு அம்மாவுடைய அரசு. புரட்சித் தலைவர் பெயர் தாங்கிய இந்த பாலத்தை 25/6/2012 நான் திறந்து வைத்ததையும் அன்றைய தினம் உங்களை எல்லாம் இங்கே நான் சந்தித்தும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு உலகத்தரத்திற்கான நவீன மருத்துவமனை வசதி தங்கள் பகுதியிலே கிடைத்தது ஏதுவாக போரூரில் 11 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து நவீன வசதி கூடிய 100 படுக்கை கொண்ட நகர்ப்புற சமுதாய மருத்துவமனை அமைத்து தந்துள்ளோம். அதே போல 2011 புரட்சித் தலைவர் அம்மாவின் அரசால் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலம் சுமார் 112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1784 தார் சாலை பணிகள் எடுக்கப்பட்டு இதுவரைக்கும் 1473 பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 31,000 புதிய எல்இடி விளக்குகள் பிரகாசமா வெளிச்சு வருவதற்கு எல்இடி விளக்குகளை பொருத்தி இருக்கிறோம். மதுரவாயல் பகுதி மக்களின் பொழுதுபோக்கு மற்றும் ஆரோக்கியத்திற்காக பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலம் சுமார் 896 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 171 பூங்கா பணிகள் எடுக்கப்பட்டு இதுவரை 101 பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த பூங்காவில் மாலை நேரத்தில் சிறுவர்கள் பெரியவர்கள்லாம் போய் ஓய்வெடுக்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அம்மாவுடைய அரசு கொடுத்திருக்குது. அதே போல 1925 லட்சம் ரூபாயில 204 கட்டட பணிகள் எடுக்கப்பட்டு 197 பணிகள் முடிக்கப்பட்டன. இன்றைக்கு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 2011ஆம் ஆண்டு முதல் மொத்தம் சுமார் 18,450 லட்சம் மதிப்பீட்டில் 3,239 பணிகள் எடுக்கப்பட்டு இதுவரை 2,672 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எஞ்சிய பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்டாலின் போற பக்கம்லாம் சொல்றாரு இந்த ஆட்சியில் எது ஒண்ணுமே நடக்கலைன்னு. இவ்வளவு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள். அதே போல 2011ஆம் ஆண்டு முதல் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு பாடிக்குப்பம் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி, மதுரவாயல் அரசு உயர்நிலைப்பள்ளி, புகப்பேறு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஆலப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் ராமாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு மாணவர்களுக்கான வசதி செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. பொதுமக்களின் வசதிக்காக மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நொலாம்பூர் பகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வட்டாட்சியர் அலுவலகம் புதிய கட்டிடம் கட்டும் பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதே போன்று 4 கோடி 55 லட்சம் மதிப்பீட்டில் நொலாம்பூர் பகுதியில் மாவட்ட பத்திரிப்பதிவு அலுவலகத்திற்கான புதிய கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதே போல இந்த சட்டமன்ற தொகுதியில் புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பல்வேறு நிறுவனம் பணியாற்றுவோர் என தினமும் ஆயிரக்கணக்கில் வந்து செல்லும் பகுதியான போரூர் டிஎல் பகுதியில் பாதசாரிகள் பாதுகாப்புக்கும் எளிதாக்கும் சாலையை கடக்க ஏதுவாக சீரான போக்குவரத்துக்கு ஏதுவாக போரூர் டிஎல் அருகில் நகரம் நடைமேடையின் கூடிய நவீன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறேன்.
இவ்வளவு திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு அம்மா பொறுப்பேற்றதிலிருந்து இவ்வளவு திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனா எதிர்கட்சிக்கு கண்ணுக்கு மட்டும் தெரியல, என்னமோ தெரியல. எதிர்கட்சி கண்ணுக்கு மட்டும் இவ்வளவு திட்டத்தை நிறைவேற்றதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நாம செஞ்சு காட்டி மக்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்திருக்கிறோம். அதே போல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா அழகு நிலையத்துக்கு போனா பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அராஜகம் அதிகமாயிட்டுது, திமுக அராஜகம் அதிகமாயிட்டு. ஆக இன்னைக்கு அராஜகத்தில் ஈடுபடுறாங்க திமுக காரங்க. அழகு நிலையத்தில் போனா அடிக்கிறாங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லை கேட்டா கொடுக்கறது இல்ல, பில்லுக்கு உண்டான தொகை கொடுக்கறது இல்ல, கேட்டா அடிக்கிறாங்க. இப்படி செல்போன் கடைக்கு போனா செல்போனை வாங்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கறது இல்ல. ஆக இவருடைய ரவுடியுடைய அட்டகாசம் அதிகமாயிட்டு. எதிர்கட்சியா இருக்கும் போது இப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபடான்னு சொன்னா ஆளுகின்ற கட்சி அந்தஸ்தில் இருந்தா இவர்கள் என்ன மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மக்கள் ஏதாவது நிம்மதியா வாழ முடியுமா? நிம்மதியா வாழ விடுவார்களா? அது மட்டும் இல்ல, இந்த கடைக்காரெல்லாம் வியாபாரம் செய்ய முடியுமா? எல்லாம் கட்ட பஞ்சாயத்தா இருக்கும். இல்லைன்னா கேட்டதை கொடுக்கணும், கொடுக்கலாம் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியா திமுக கட்சி இன்னைக்கு மாறி இருக்குது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும். மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வரணும், திறமையான பிரதமர் வரணும். அவை திறமையான பிரதமர் வருவதற்கு வாக்களிப்பீர் மாம்பழம் சின்னத்திற்கு. அது மட்டுமல்ல, அண்மையிலே தைப்பொங்கல் வந்தது. தைப்பொங்கல் வந்து எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. தைப்பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே போல எல்லா தொழிலாளர் ஏழை தொழிலாளர் குடும்பங்கள் அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து 2000 ரூபாய் வழங்குவதற்கு துவக்கி வைக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இடையில தேர்தல் வந்த காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உத்தரவின் பேர்ல அவருடைய வழக்கறிஞர் RS பாரதி நேரடியா போய் தேர்தல் ஆணையம் சந்திச்சு தேர்தல் வருகிறது 2000 ரூபாய் கொடுக்க கூடாது, தடை செய்ய புகார் மனு கொடுத்ததுனால இந்த நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவரை நிறுத்தி வைக்கணும் உத்தரவு போட்டிருக்குது. அதனால நிறுத்தி வச்சிருக்கிறோம். தேர்தல் முடிந்த உடனே எல்லா ஏழை குடும்ப தொழிலாளருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல நகரத்தில் வாழ்கின்ற வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு காங்கிரீட் அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தான் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றப்படுகிறது.